நிகிதா என்கிறது இந்த பெண் தான் என்று தெரிந்த உடனேயே பல 100 பேர் வந்து விட்டான். இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று 6 லட்சம் வாங்கி ஏமாற்றினாள். இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று 10 லட்சம் வாங்கி ஏமாற்றினாள். என்னுடைய ஆருயிர் தம்பி, என் அன்பு இளவல், தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்லுகிறார், என்னையை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார். இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. போற போக்கில் ஏமாத்தி விட்டு போற அளவுக்கு எளிய மகனும் இல்லை. அவன் படிச்சவன், இந்த நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான். அவன் 10 லட்சம் வாங்கி கொண்டுதான் அந்த பொம்பளை என்னையே விட்டால், என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறார். எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது. எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே, என்னரும் பெற்றோர்களே, ஒரு வழக்கிலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தி படித்தீர்களா? இல்லை. அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால். என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார்? காவல் நிலையம் வரைக்கு போய் குற்றப்பதிவு நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்ன? எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள். ஒரு முறை கூட அவர் கைது செய்யப்பட்டார், சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை. ஒருவரை ஏமாற்றினால் சரி, எதிர்பாராத ஏமாற்றம். இருவரை சரி, திரும்ப திரும்ப இதையே வேலையாக வைத்து அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை? இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்தியாக அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்னவாக இருக்க முடியும்? இவர் வாங்கிய, மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார். அதுதான் நடந்தது. இப்போது அதே பெண் தம்பி அஜித்குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னுடைய நகை, ஒருவர் 10 பவன் என்கிறார், ஒருத்தர் 5.5 என்கிறார், ஒருத்தர் 9 என்றார். அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும். சும்மா ஒரு வார்த்தை, 10 பவன் நகை, 10 பவன் நகை. எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தால் பதில் உண்டா? இல்லை. வழக்கம் என்ன? என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன், காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன், அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன், நகையை காணோம். நீ மருத்துவமனைக்கு போனால், அங்கேயே போனால் அந்த நகல் கதிர்வீச்சு படம் எடுக்கும் போது, அது ஸ்கேன் எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள். நம்ம ஒன்றும் புதுசா மருத்துவமனைக்கு போகல, காவல் நிலையத்துக்கு போகலையே. ஆனால் மருத்துவமனைக்கும் போகல, கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவதுதான் நம்முடைய பெண்களுக்கு வழக்கம். ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது, அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில், அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போன? நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவும் மாட்டிக்கிட்டு ஏன் போகல? ஏன் போகல? நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த, நீ அதை பின்னாடி நகட்டி வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? அதுக்கு ஒரு ஆளை வச்சு, நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு, உணவு விடுதிக்கு சாப்பிட போகல, ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல, அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குன்னே ஒரு பணியாள் நிப்பா, அவன்றது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி கும்பிட வந்திருக்க. நீ ஒழுங்கு மரியாதையா காரை எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டிட்டு சாமி கும்பிட போயிருக்க வேண்டியதானே? இந்த கேள்விக்கு ஆற்ற பதில் இருக்கு? இல்ல. சரி, நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய்?
எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள், குற்றத்தை பதிவு செய்தீர்கள்? எந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவானது? அவன் செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் எங்கேயாவது உண்டா? அது இங்கேதான் உண்டு. அது யாருடைய காவல்துறை? மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தான். செத்த பிறகு, எரிச்ச பிறகு அப்பா எதன் அடிப்படையில் தம்பி அஜித்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? குற்றப்பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாம் என்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள், உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா, பார்த்தீர்களா, எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா? இல்லை. சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர். மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா? யார் உத்தரவிட்டது? இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது? இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது. இந்த காவலர்களை, சிறப்பு காவல் படையை சார்ந்த 5 பேரை அனுப்பி அஜித்குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன்? அதுதான் இங்க தெரிய வேண்டியது. அது யார்? நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கு இருக்கு, விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்துத்தான் விசாரித்திருக்கணும். அப்படி விசாரிக்கப்பட்டதா? கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து, இந்த பாலன் இந்த இடத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார்? இவ்வளவு அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது? யார் தந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா? எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக, தீவிரமாக, மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? இவ்வளவு குற்றச்சாட்டுகள், உயிரே போயிருக்கிறது. நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க. உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க. இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள். நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று, திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள். உங்களை போல முகத்தை மறைத்த அல்ல, முகத்தை திறந்து வைத்து நான் சொல்லுகிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள். வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல? இதுவரை ஏன் விசாரிக்கல? இதுவரை ஏன் அவர் கைது செய்யல? ஏன் செய்யல? அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல? என்ன நடந்ததுன்னு கோயம்புத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும் போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள். நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி. காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள், அஜித்குமார் கொலையில் இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க, இந்த சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன. அதை திருப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார்? எதுக்காக விட்டீர்கள்? இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கீங்களே கைது செய்யாமல். காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன், குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும், துணை முதல்வர் தெரியும், அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அப்படின்னா என்ன நடக்குது? இந்த 5 பேர் அடித்துக் கொன்ற 5 பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்தது அல்ல.
அவர்களே போய் அஜித்தை அடிச்சு விசாரிக்கணும். தண்ணீர்னு கேட்கும்போது மிளகாப்பொடியை கொடுக்கணும். பிறப்பூர்ல மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன்கிட்ட அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல. அப்ப யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரிலே அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள்? இதுதான் கேள்வி. எந்த அதிகாரி சொன்னவன் யார்? அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற துடிக்கிறாய்? தான் கேள்வி. அவன் யார்? அவர் நேரடியாக தலையிட்டு இங்கே இவ்வளவு தூரம் அடிச்சு சித்திரவதை செஞ்சு விசாரிக்கிற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இப்படி எல்லா குற்ற வழக்கிலையும் இந்த காவல்துறை இதுபோல நடவடிக்கை எடுக்குமா? எடுத்திருக்கிறதா? இதுபோல எடுத்திருக்கிறதா? எடுக்குமா? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம், உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன், நிவாரணம் தர்றேன், அவ்வளவு தர்றேன், இது தர்றேன், 3 சென்ட் தர்றேன், 3/4 சென்ட் தர்றேன், 1/2 சென்ட் தர்றேன், 1/4 சென்ட் தர்றேன். டேய், உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த 3 சென்ட் இருக்கு. உங்களை புதைக்கிறதுக்கு என்ன கொடுமை பார். அப்பவே நீ குற்றவாளி, நீ நேர்மையற்றவன். உலகத்துல ஒரு தலைவனா எப்படி இருக்குன்னு பாரு. எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜவஹர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி, அவரும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறாருன்னு வருதுடா. பெத்த தாய் செத்து போனாடா, கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் தலைவன். பெத்த தாய் முதலமைச்சர் கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தன் கக்கன் ஜவஹரை கைது செஞ்சிட்டலான்னு கேட்கிறாரு. எங்க? தாய்க்கு கொல்லி வச்ச இடத்துல. ஐயா, அக்கா மகன் ஜவஹர். அக்கா மகன்னா ஜவஹரை விட்டுருவீங்களா கக்கன்னு கேட்கிறாப்ல. சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்க அவன் தான்டா தலைவன் இந்த நாட்டுல. நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொன்னுட்டு கொன்ன சொன்னவன் எவன்டா அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அவன் பாதுகாப்பா இருக்கான். எப்படி இருக்கு? என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி, குற்ற பின்னணி எவன் அக்யூஸ்ட் இருக்காம்பாரு, எவன் அயோக்கிய, எவன் நல்லவன் நேர்மையற்றவன், எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான், எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான். இதாண்டா திராவிட ஆட்சி, திராவிட மாடல். ஒரு நேர்மையாளனை கூட உயர் பதவியில் வைக்காது. தனக்காக குண்டாஸ் அடியால் வேலை செய்யற எவனவன் இருக்கான அந்த அதிகாரியத்தான் உயர் பதவியில் வைக்கும். அதனாலதான் இப்படிப்பட்ட கேடுகள். எத்தனை கேள்வி இதுவரை அது கேட்டாங்க பாரு. சிபிஐ விசாரணை கேட்கிறோம். இது மாதிரி ஒரு சீட்டிங், இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்க முடியாது. என் உடன் பிறந்தார்களே, நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இவங்க மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்தி இருக்கிறார்கள். எந்த வழக்கில் நியாயம் கிடைக்க பெற்றிருக்கிறது? சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்லியிருக்கு என்று ஒரு வழக்கில் சொல்லுங்க பாப்போம். மாநில உரிமை பேசியவர்கள், மாநில சுயாட்சி பேசியவர்கள், மாநில உரிமை காவல்துறை, மாண்புமிகு தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே, அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய துறை காவல்துறை. தன்னுடைய காவல்துறை, தனக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக விசாரிக்காது, அது சரியாக நீதியை விசாரித்து நிலைநாட்டாது. தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு காவல்படை, இது எதுவுமே சரியில்லை. அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள். உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள். அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற வழி இல்லை.
என்னால் கையால் ஆகல, என்னால சரியா விசாரிக்க முடியல அப்படின்னா தோற்று போனது உங்க அரசு, தோற்று போனது உங்களுடைய காவல்துறை. நான் மதிக்கிறேன், எங்களின் காவல்துறையை நான் மதிக்கிறேன். உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை? குற்றம் தெளிவாக தெரியுது, நடந்தது என்ன தெளிவா தெரியுது. 5 காவலர்கள் போனார்கள், தம்பி அஜித்தை விசாரிக்கணும் என்கிற பேர்ல அடித்து கொன்று விட்டார்கள். குற்றம் நிகழ்ந்தது தெரியுது, கண்கூடா தெரியுது. இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒழிய, நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப நடவடிக்கை தான் வேணும், விசாரணை தேவையில்லை. இங்க விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றால் தான் விசாரணை தேவை. இங்கதான் என்ன நடந்ததுன்னு தெரியுதே. ஒரு பொம்பளை வந்தா என் நகையை காணாமனு சொன்னா, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ குற்றப்பதிவும் கொடுக்கல, திரும்ப அவசர அவசரமா 5 பேர் வந்தான், அடிச்சான், கொன்னுட்டான், இது நடந்திருக்கு. எல்லாமே தவறு. இந்த தவறுக்கு தண்டனை தான், நடவடிக்கை தான், தீர்ப்பு தான், நீதிதான் வேண்டுமே ஒழிய விசாரணை இல்லை. இங்க விசாரிக்க வேண்டிய தேவையில்லையே. நாம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 5 காவலர்களிடத்திலே விசாரிச்சு உங்களை அஜித்தை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி யார்? அது கேட்கணும். அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை எஃப்ஐஆர் கூட போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட மேலதிகாரி யார்? இப்ப எங்க இருக்கான் வில்ல? எங்க இருக்கான்? இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் எவன் இவனுக்கு சொன்னானோ அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவரை மறைப்பதற்கு இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு 3 சென்ட் கொடுக்கிறது, ஒரு வேலை 80 கிலோமீட்டருக்கு அங்கே கொடுக்கிறது. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? நீ என்னது 2 நாள் போவான், 3ஆவது நாள் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வருவான். 80 கிலோமீட்டர் போய் வந்தான்னா இது வேலை இல்ல, வேண்டாத வேலை. இது ஒரு ஆட்சி. இது மட்டுமில்லை என் உடன் பிறந்தார்களே, இது மட்டும் இல்ல, இப்படி எண்ணற்ற பல வழக்குகள் இருக்கு. தங்கச்சி ஸ்ரீமதி கல்லூரி மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்துட்டா. நாங்க சொல்றோம் அவள் பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு கீழே தூக்கி வீசப்பட்டிருக்காள் என்று நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனா நீங்க அதை தற்கொலைங்கிறீங்க. தற்கொலைனா எதனால தற்கொலை, ஏன் தற்கொலை? அவ இறந்துட்டா 2 வருஷம் ஆயிருச்சு. விசாரணை தெரியுமா? 2 நீதிபதிகள் விசாரிக்க, சிபிசிஐடி விசாரணை, அகில இந்தியா முழுமைக்கு விசாரணை. அன்பு மக்களே, ஒரே ஒரு ஊர்ல விசாரிக்க, ஒரே ஒரு வீட்டுல ஒரு 300 குடும்பம் இருக்குமா, 400 குடும்பம் இருக்குமா, 500 குடும்பம் இருக்குமா, 1000 குடும்பத்தை வைப்போம். 1000 குடும்பத்துல விசாரிக்க 2 வருஷமா என் அன்பு சொந்தங்களே, 2 வருஷமா விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கு? இன்னும் விசாரிக்கிறார்கள். தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள், நடந்ததை என் அன்பு தம்பி தங்கைகளும் அருமை சொந்தங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களாக முன்னின்று ஒரு பேரணியை நடத்தி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இடத்திலே ஒரு மனு கொடுக்க வருகிறார்கள், ஸ்டெர்லைட் ஆலையை மூடுங்கள் என்று. அந்த மனுவை கொடுக்க மக்களே தலைமையேற்று மக்களே பேரணியாக வருகிறார்கள், பேரெழுச்சியாக வருகிறார்கள். வருகிற போது அங்கே ஒரு தடுப்பை வைத்து, பேரிகார்டை வைத்து தடுத்து நிறுத்தி, யாராவது ஒரு 5 பேர் அல்லது 3 பேர் முன்னாடி வாருங்கள், ஆட்சியரிடத்தில் உங்கள் கோரிக்கை மனுவை கொடுங்கள், பிறகு கலைந்து செல்லுங்கள் என்று காவலர்கள் சொல்லி இருந்தால் 3 பேர் 4 பேர் 5 பேர் வந்து அந்த மனுவை கொடுத்து முறையிட்டு விட்டு சென்று இருப்பார்கள். இதுதான் அங்கே நடக்க இருந்தது, நடந்து இருக்கணும். ஆனால் மக்கள் பேரணியாக வந்து மனு கொடுக்க வருகிற அந்த இடத்திலே கலவரம் நடக்கும் என்று முன்கூட்டியே நீங்கள் எப்படி தீர்மானித்தீர்கள்? இது கேள்வி. கண்ணீர் புகை கொண்டு வீசலாம், தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், தடியடி நடத்தலாம். ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே கலவரம் வந்தால் அதை கலைக்க இத்தனை முறைகள் இருக்கு. தண்ணீர் பீச்சி அடிப்பது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது, தடியடி நடத்தி கலைப்பது, இத்தனை வகை இருக்குது.
இதில் எதையுமே செய்யாமல் பெரும் பெரும் வண்டிகளின் மீது, பாரவுந்த லாரிகளின் மீது, வாகனத்தின் மீது ஏறி நின்று தொலைதூரத்திலே குறிபார்த்து சுடக்கூடிய ஸ்னைப்பர் என்கிற துப்பாக்கியை முன்கூட்டியே நீ தயாராக வைத்திருந்தது எப்படி? இந்த மக்கள் கலவரம் தான் செய்ய வருகிறார்கள் என்று கணித்தது எப்படி? நீ தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்கவில்லை, நீ கண்ணீர் போக்குண்டை வீசலை, தடியடி நடத்தவில்லை. எடுத்தவனை துப்பாக்கியால் சுட்டு 15 பேரை கொன்றாய். எடுத்தவனை துப்பாக்கியால் சுட சொல்லி உனக்கு உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? இதான் கேள்வி. அப்ப சுடுறதுக்கு முன்னாடியே நீ வண்டி மேல ஏறி எப்படி உட்கார்ந்து இருந்த? சுட்டு கொள்ளா என்று உத்தரவு பிறப்பித்த அயோக்கிய பய எவன்? டேய், எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம். ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அவன் எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்கு வேண்டாம். எவன்டா உத்தரவு போட்டவன்? என் தம்பி அஜித் செத்துட்டான். எல்லாரும் பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிடும் மட்டும் நினைக்காத. பிறந்த மண்ணிலிருந்து சொல்ற, ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான், யாரா அடிச்சு கொல்ல சொன்னது தூக்கி வெளுக்கல, நான் நல்ல ஆத்தாளுக்கு பணக்கம் பிறக்கலாம். நீ என்ன வேணாலும் செஞ்சிருவ, நீ அப்படியே போயிருவ. இதுவரை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அருணா ஜெகதீஷ் என்கிற நீதிபதி அம்மா முன்னாடி 3 மணி நேரம் நின்று வாக்குமூலம் விசாரணையில் முன்னின்று சாட்சியம் சொன்ன ஒரே மகன், அரசியல் கட்சி நடத்துகிற ஒரே மகன் நான் தான் இருக்கேன். 3 மணி நேரம் சாட்சியம் சொன்னேன். ஆனால் அந்த அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணி பல ஒரு ஆண்டுக்கு மேல, 1.5 ஆண்டு 2 ஆண்டு ஆயிடுச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை. துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடலின் ஆட்சியின் சாதனை. இதை போலவே இதையெல்லாம் இவர்கள் பேச முடியாது. ஏன்? தூத்துக்குடி துப்பாக்கி